அன்பினர்களே, இந்த காட்டாற்று வெள்ளத்தில் பல பல சம்பவங்கள் சிங்கள தமிழ் ஊடகங்களில் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. யார் யார் எங்கு எப்படி தப்பினார்கள், உயிரை கையில் பிடித்து கொன்று நீண்ட 36-48 மணி தியாலங்களாக வீட்டு கூரைகளில் இருந்து சாப்பாடு கூட இல்லாம தத்தளித்து உயிர் இறந்த சம்பவம் இருக்கின்றது, உயிர் தப்பிய சம்பவம் இருக்கின்றது. ஏராளமான செய்திகள். அதாவது இந்த காட்டாற்று வெள்ளம் என்பது இலங்கைக்கு ஒரு புது அனுபவம். அதாவது 2004 சுனாமி இறக்குமதி செய்யப்பட்டது போன்று இந்த மண் சரிவும் நமக்கு ஒரு இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு சம்பவம் தான். கடந்த காலங்களாக சிறிய சிறிய மண் சரிவுகள் அப்பப்போ நிகழ்வது உண்டுதான். இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 700 தாண்டும் அளவுக்கு உயிர் பலிகள் தாண்டும் அளவுக்கு மிக பெறது சுனாமி இந்த அதாவது இலங்கை அரசாங்கம் சொல்லுகின்றது, சுனாமி பாதிப்பை விட எக்கனாமிக்கை விட கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்கு அதிகமான பொருளாதார சரிவு அழிவு ஏற்பட்டிருக்கின்றது, ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் யாழில் இருந்து கடந்த 28ஆம் தேதி கொழும்பு நோக்கி பயணித்த போது, பஸ் வண்டியில பயணித்த போது காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய ஒரு பஸ்ஸில் பேருந்தில் பயணித்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மொரட்டுவ பல்கலைக்கழக மாணவி ஒருவரின் அனுபவம் இன்று ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் உதயன் பத்திரிகையில் வெளியாகிற ஒரு திகில் சம்பவம். இந்த சம்பவத்தை நாம் காவி வர காரணம், இது போன்ற பல சம்பவங்கள் சிங்கள ஊடகங்களில் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. முதலாக எமது தமிழ் மாணவி ஒருவர், அது பெயர்படம் மொரட்டுவ யூனிவர்சிட்டியில் கல்வி கற்று வருகின்ற ஒரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு தமிழ் மாணவி, அவர் அடைந்த ஒரு துயரம் துன்பம், காட்டாற்று வெள்ளத்தில் ஊர் மக்கள் வழிமறித்தும் அந்த பஸ் வண்டி போகக்கூடாது என்று ஊர் மக்கள் எல்லாம் வழிமறித்த போது யாழ்ப்பாணம் இருந்து அனுராதபுரம் வரை இடையில் நடந்த சம்பவம் தான் இது எமது வடமாகாணத்தில் மிகவும் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. அப்படியே அந்த மாணவியின் திகிலூட்டும் சம்பவத்தை நாம் தருகின்றோம். பேருந்தில் பயணித்தவர்களில் பத்மநிதி, அதாவது அவர் இறந்து போன ஒருவர் இல்லையா, பத்மநிகேதன் என்ற இளைஞன் உயிரிழந்தது தவிர பேருந்தில் இருந்து காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த முதியவர் ஒருவரும் சிகிச்சை பயனின்றி உயிரிழந்துள்ளார். புயரதத்தில் போன மொரட்டுவ பல்கலைக்கழக, அதாவது ரயிலில் பயணித்த மொரட்டுவ பல்கலைக்கழக மாணவர்கள் குழு ஒன்று மேலும் தொடர்ந்து பயணிக்க முடியாது என அனுராதபுரத்துடன் புகையிரதம் நிறுத்தப்பட்ட வேளை மீண்டும் யாழ்ப்பாணம் செல்வதா அல்லது மீண்டும் கொழும்பு செல்வதா என்ற குழப்பத்தில் இனி திரும்பி போறது என்று யோசித்து விட்டு அனுராதபுர புகையிரத நிலையத்தில் இருந்து அனுராதபுர புதிய பஸ் நிலையம் சென்று கொழும்பு பஸ் ஏறி கொழும்பு நோக்கி பயணித்துள்ளனர். அதாவது இது சரியா சொல்ல போனோம்னு சொன்னால், இவர்கள் யூனிவர்சிட்டி ஒரு நாள் போகாட்டி உயிரா போயிடும். அது இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில் ஒன்றும் ஆகப்போறல. ஒரு எமர்ஜென்சி நேரங்களில் ஒரு நாளைக்கு யூனிவர்சிட்டி போகவில்லை என்றால் என்ன குறைய போகுது? வேணும் ஒரு லெக்சர் நடந்தாலும் கூட அவங்க இன்னொருத்தர் போயிரு அந்த அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்கள் ஒரு நோட் புக்கை வாங்கி படிச்சுட்டு அறிஞ்சிட்டா போகுது. அதுக்கு உயிரை கையில பிடிச்சிக்கு போகலாமா? இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் கிழக்கு மாகாணத்தில் அதிகமாக நடைபெற்ற சம்பவம். எப்படி எத்தனாம் ஆண்டு ஞாபகம் இல்லை, 97 என்று எடுத்துக்கொள்வோமா? 97ஆம் ஆண்டில் புலிகள் கிழக்கில் 12 போலீஸ் நிலையங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்றது. புலிகள் போலீஸே இப்ப நைட் டியூட்டி செஞ்சவங்கள் எல்லாம் எப்படி மீண்டும் மாலை 6 மணிக்கு போனா போதும், காலை 8-10 மணிக்கு நீ என்ன இளவுக்கு போறாய்? போலீஸ் ஸ்டேஷன் பிடிச்சா அவன் அள்ளிக்கு போவான், பிடிப்பான். நீ ஏன்டா போய் தலையை கொடுத்தாய்? இந்த மாதிரி சும்மாவே தலையை கொடுத்தவங்க ஒரு 200 பேருக்கு மாத்திரம் அம்பாறை மாவட்டத்தில் பொத்துவில், அக்கரைப்பற்று, கல்முனை, சம்மாந்துறை போன்று புலிகளால் பிடித்து செல்லப்பட்டவர்கள்
விநாயகபுரத்தில் அவங்களே மடு தோண்டி அவங்களே ஃபயர் பண்ணி கொல்லப்பட்டார்கள். நீங்க ஏண்டா போனீங்க? போலீஸ் ஸ்டேஷன் ரவுண்ட் அப் பண்ணி பிடிச்சா நீங்க வீட்டுல இருந்து 6 மணிக்கு போங்களேன். இப்ப உயிர் போயிருக்கே, உங்க பதவியை கிடைச்சிரும். அந்த பதவியை காப்பாற்றணும்னாலும் நீங்க 6 மணிக்கு டியூட்டிக்கு போனா போதுமானது. இந்த இரவு டியூட்டி செஞ்ச ஒரு பேர் 12 மணி நேரம் கடந்துதான் போகணும். நீ என்ன அளவுக்கு போன? அப்படி இது என்ன யோசிக்கிறீங்க? இதுல என்ன ஒரு நாள் போகாட்டி அது என்ன ஆகுது? அப்போ இவங்க இப்படி போய் பயணிக்க போறாங்க. ராஜாங்கனை எனும் இடத்தில் ஊரவர்கள் இப்ப பஸ் இருக்கு, இப்ப பஸ்ல பயணிச்சாங்கல்ல, இந்த பஸ்ல அனுராதபுரத்துல ராஜாங்கனை என்னும் இடத்தில் ஊரவர்கள் கூடி இவங்க பயணித்த பஸ்ஸை மறுத்த போதும் முன்னால், அதாவது மறுத்து நீங்க போக வேணாம், வெள்ளம் வருவது போகாதவங்க பஸ் அந்த சிங்கள மக்கள் மறுச்சிருக்கிறாங்க. இல்ல முன்னால் சென்ற பஸ் எல்லாம் போயிட்டு தானே, நாங்களும் போவோம் தானே என்று நாமும் போய்விடுவோம் என போய்த்தான் வெள்ளத்தில் மாட்டி இருக்கிறார்கள். இவர்கள் ராஜாங்கனை பாலத்தடுக்கி சென்ற வேளைதான் கலாபாவியின் வான் கதவுகள் திறக்கப்பட்டதால் காற்றாற்று வெள்ளம் பாய்ந்துள்ளது. அதனால் பேருந்தின் இயந்திரம் நின்று மீண்டும் இயங்க மறுத்ததால் பேருந்தின் வெள்ளம் சடுதியாக, அதை பேருந்துக்குள்ள பஸ்ஸுக்குள்ள தண்ணி ஏறிட்டு பஸ்ஸினுள் சடுதியாக தண்ணீர் ஏறியதால் பயணிகள் பேருந்தின் மேற்கூரையில் தஞ்சமடைந்த. சீட்ல இருக்கலாதே, சீட்டுக்குள்ள கொபு தண்ணி நிறைஞ்சிடுச்சு இல்ல, இப்ப எப்படி உள்ள இருக்கல மேல உட்காந்துட்டாங்க. கூரைக்கு மேல ஒவ்வொருத்தரா பெண்கள் ஆண்கள் ஏறியாச்சு. உள்ளுக்கு இருந்தாங்கடா இறந்திருப்பாங்க. பேருந்தில் இருந்தவர்களில் பத்மநிகேதனின் மொபைல் சிம் மாத்திரமே வேலை செய்ததால் ஏனையவர்களின் போனில் சிக்னலில் ஏர்டெல் வச்சிருப்பாங்க, டயலாக் வச்சிட்டாம யாருக்குமே வேலை செய்யல. அவரது போனில் இருந்துதான் பேருந்து வெள்ளத்தில் சிக்கி தாம் ஆபத்தில் உள்ள விடயம் சகல தரப்பினருக்கும் அந்த பத்மநிகேதனின் மொபைல் வேலை செஞ்சிருக்குது. எல்லா இடமும் மெசேஜ் பாஞ்சிருக்குது. இந்த பஸ் மாட்டியதாக வெள்ளத்தில் பேருந்து தாக்கு பிடிக்க முடியாதது நின்ற வேளை பயணிகளின் போர்வைகள், பெட்ஷீட்டுகள் போன்ற இப்ப உடுப்பு கட்டி போய்ப்பாங்க, அவங்கட சாரம் கைலி சாரம் சாரி எல்லாம் சேர்த்து துணிகளை இணைத்து கயிறு போன்று பேருந்தில் கட்டி பேருந்தில் பயணித்த நீச்சல் தெரிந்த இருவர் தமது உயிரை பணயம் வைத்து 12 அடிக்கு மேல் பாய்ந்த வெள்ளத்தில் நீந்தி சென்று கயிற்றின் மறுமுனையை அருகில் இருந்த மின்கம்பத்தில் கட்டியுள்ளனர். இப்ப வழங்கித்தான மேட்டர் எப்படி என்று, அதாவது பஸ்ல உடுந்தவங்கட அவங்களோட உடுதுணிகள், சாரி சாரம் பெட்ஷீட் எல்லாம் கொண்டு வாங்க. யூனிவர்சிட்டிக்காரங்க, வேலைக்கு போறவங்க, இந்த மாதிரி நம்ம ஆளுங்க சிங்களம் எல்லாம் போயிருப்பாங்கல்ல. அந்த பஸ் தானே, சிங்களம் தமிழுக்கு கடந்தவங்க எல்லாரும் உடுப்பெல்லாம் வாங்கி கட்டிக்கிட்டு 2 நீச்சல் தெரிந்தவங்க பஸ்ல கட்டி கயிறு மாதிரி திரிச்சிட்டு மிக மிக அற்புதமான வேலைப்பாடுங்க. இது சற்று ஆழமாக சிந்திக்கணும். இதெல்லாம் தட்டி கழிச்சுக்கு போறதுல ஆழமா கேட்டு பாருங்க. இது 12 அடிக்கு மேல் பாய்ந்த வெள்ளத்தில் நீந்தி சென்று கயிறு மாறு கட்டி மறுமுனையை கொண்டு இந்த இதுல இந்த மின்கம்பத்தில கட்டியிருக்கிறாங்க. மின்கம்பத்தை கட்டி உள்ளனர். அதனாலேயே பேருந்து பஸ் அவ்விடத்தில் வெள்ளத்திற்கு தாக்கு பிடித்தது. இப்ப இழுத்து செல்ல கட்டியாச்சு இல்ல, பஸ்ஸும் கொஞ்சம் பாரம் தானே, கட்டினத்துல போகல. பேருந்தினை மீட்க முதல் நாள் காலை JCB இயந்திரம் மூலம் இப்ப காலையில மாட்டிட்டாங்க. முதல் நாளே ஒரு 2-3 அவர் ஊர் மக்கள் காப்பாத்து பாண்டு சிங்களத்திலையும் தமிழையும் கத்திரிப்பாங்கல்ல. JCB பெக்கவ இயந்திரம் மூலம் முயற்சித்தனர். JCB பேருந்து கிட்ட நெருங்க அருகில் கூட செல்ல முடியாத நிலையில் வெள்ள ஓட்டம் இருந்ததால் அது JCB கிளம்பிடுச்சு. பின்னர் கடற்படையின் சிறிய காற்றடைத்த படகு, அதாவது காற்றுதுவம் இல்ல, சின்ன படகு, அவங்க அதெல்லாம் எமர்ஜென்சியா இருக்குது. காற்றடைத்த படகு மூலமே பயணிகள் 5 பேராக பேருந்தின் மேற்கூலையில் இருந்து இறக்கி அருகில் உள்ள அந்த பஸ் தாண்ட ஒரு பில்டிங் கிட்ட அருகில் உள்ள கடை கட்டிடத்தில் ஏற்றியுள்ள, கடை கட்டிடத்துக்கு மேலே ஏற்றியாச்சு. இவர்களை நிக்கலாதே. கடை கட்டிடம் என்பது சுமார் 12 அடி தர 30 அடி நீள அகலங்கொண்ட சீட் போட்ட கட்டிடம். அதுவும் பெருசா இருக்காதே, அந்த கட்டிடமும் தாக்கு பிடிக்காதே. சீட் போட்டா ஓடு போட்ட மாதிரி இது இருக்காது, அந்த கைமரங்கள் இருக்காது இல்ல, அங்க அந்த அடிக்கு ஏற்றா போல 8 அடி 10 அடி தாண்டி இருக்கும். ஆபத்தான கட்டிடம், நிறைய மக்கள் அடைக்க போறாங்க பாருங்க. பில்லங்க மரப்போகுது. அவ்வாறாக 69 பேரையும் பஸ்ல இருந்து 69 பேரையும் கடையின் கூரையில் ஏற்றிய பின்
சிறிது நேரத்தில் பேருந்தினை வெள்ளம் அடித்து சென்றது. இப்ப இந்த பாரம் இருந்து தான் தாக்கு பிடிச்சிருக்கு இந்த மக்களும் இருந்து. இப்ப மக்களை 63 69 பேரை இறக்கணும் வெள்ளம் அடித்து சென்றுச்சு பஸ்ஸை. கூரையில் இருந்தவர்களுக்கு பாதுகாப்பாக கடற்படையின் சுழியோடி வீரர்கள் இருவரும் கூரையில் இருந்துள்ளனர். கூரையில் உங்களுக்கு பாதுகாப்பு என்ன காப்பாற்றுறதுக்கு செஞ்சுக்கலாம்ப்பா, நல்ல சாமி. கூரையில் 72 பேர் இருந்துள்ளனர். இப்ப 69 இன்னும் ஒரு ஆளை சேர்த்து தெரியலாது, அவங்க சொல்ல கணக்குப்பா. 2 நேவி சுழியோடிகளும் அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்து என்ன ஆக்கலாக்கலா தூக்கிறதுக்கு 72 பேர் இருந்துள்ளனர். காற்றாற்று வெள்ளத்தில் கூரையில் இருந்தவர்களை கடற்படையின் படகில் மீட்க முடியவில்லை. கூரையில் இருந்தவர்களுக்கு ட்ரோன்ஸ் மூலம் உணவு வழங்கப்பட்டுள்ளது நேவியால். பரவாயில்லையே, நல்லா இருப்பா. முதல் நாள் ஹெலி மூலம் மீட்க முயற்சித்தவர்களை ஹெலியின் காற்றின் அதிர்வால் கூரை ஆட்டம் கண்டதால் ஹெலி முயற்சி கைவிடப்பட்டது. இப்ப ஹெலிகாப்டர்ல கிட்ட நெருங்கி எடுப்போம் என்றால் இவங்க இருந்த பாரத்துக்கும் அந்த பில்டிங்கும் அவ்வளவு ஸ்ட்ராங் இல்லை என்றதால, அதாவது அதுகிட்ட நெருங்க முடியல. ஹெலிகாப்டர் காற்று வேகத்துக்கு அந்த கட்டிடம் ஈடு கொடுக்க முடியவில்லை என்பதால் ஹெலி முயற்சி கைவிடப்பட்டது. இதுவும் அன்றாபுரத்தில் இருந்து வரப்பட்ட ஹெலி மூலம். தொடர்ந்தும் வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்ததால் மீட்பு பணிகள் தாமதமாகின. கூரையில் இருந்த கடற்படை சுழியோடிகள் அருகில் உள்ள தேசி மரத்தில், இந்த லெமன் மரம் இருக்குல்ல, அவங்க தான் சுழியோடிய, நாங்களும் சுழியோடுவோம் இல்ல, சுழியோடி போய் தேசி மரத்தில் இருந்து தேசிக்காயை பிடுங்கி அதனை பிழிந்து, பாவண்டா மனுஷன்டா, அங்க உள்ளவர்களின் வாய்களை நலைத்துள்ளனர். 69 72 பேர், அவங்க 2 பேரை கழிச்சாலும் 70 பேருக்கும் அங்க அந்த லெமனை பிச்சு நாங்க வாயை நினைச்சு கொள்ளுங்கன்னு கொடுத்துருங்க. எவ்வளவு திகில் சம்பவம் பாருங்க. வெள்ளத்தில் விலங்குகள் அடிபட்டு செல்வதனை பயபீதியுடன் பார்த்த வண்ணம் மாடு ஆடு எல்லாம் போகும் இல்லை, அப்படியே கத்தி போயிருக்கும். அவ்வேளை ஒரு நாய்க்குட்டி அவர்கள் தங்கியிருந்த கூரைக்கு அருகில் சென்ற வேளை அதனை மீட்டு தம்முடன் கூரையில் பாதுகாப்ப மக்கள் வைத்திருந்தனர். அதனை இறுதியாக தம்முடன் அழைத்து வந்து ஊரவர்களிடம் கையளித்தனர். கூரையில் சிலர் தங்கியிருந்து ஒரு பகுதி உடைந்து விட்டது. அதில் இருந்து சிலர் வெள்ளத்தில் விழுந்துள்ளனர். உடனே கடற்படை சுழியொடிகள் குதித்து 4 பேரை காப்பாற்றினார்கள். பாத்தீங்களா, அந்த அவனோட மாஸ்டர் பிளானு என்ன, அந்த பில்டிங் ஸ்ட்ராங் இல்ல தானே, அதனால எதுவும் நடக்கலாம் என்று 2 சுழியோடி வச்சிருக்கார்கள். நல்ல பிளான் தான், மாஸ்டர் பிளான். அவ்வேளை பத்மநிகேதன் விழுந்தது எவருக்கும் தெரியாது. அதனால் அவர் மீட்கப்படவில்லை. மறுநாள், அதாவது வெள்ளத்தில் சிக்கி சுமார் 36 மணித்தியாலங்களின் பின் மழை விட்டதால் கலாவாவிக்கு வந்த நீர்வரத்து குறைந்தமையால் அதன் வான்கதவுகள் பூட்டப்பட்டது. இப்ப சரிதானே. இப்ப தொடர்ந்து என்னென்றால் அந்த கலாவாவி அந்த வாவி தொடர்ந்து வெள்ளம் வந்ததால தாக்கு பிடிக்கல, உடையும் இல்லை, அவன் தொடர்ந்து நீரை வெளியேற்றிக்கி விட்டு வந்தீங்க. அதனால இந்த பாதிப்பு வந்திருக்குது. இப்ப வெள்ளம் அங்க மழையும் பெய்யல, அவங்களோட கலாவாதியும் அந்த ஸ்டாப் பண்ணிட்டான், அதனால நின்று இருக்குது. அதனால் வெள்ளத்தின் வேகம் குறைந்ததை தவிர வெள்ளம் 12 அடி உயரத்துக்கு நின்றது. பின்னர் கடற்படையும் சிறிய படகு மூலம் கூரையில் இருந்து மீட்கப்பட்டு வெள்ளத்தை தாண்டி அழைத்து வந்த போது அந்த ஊரவர்கள் பிஸ்கட் உள்ளிட்ட உணவுகள், பால் பாக்கெட் என்பன கொடுத்து வாகனங்களில் ஏற்றி நொச்சியாக்காமே, அதாவது அன்றாபுரத்தின் நொச்சியாக்காமே வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். வைத்தியசாலையில் மாற்றுடைகள் வழங்கப்பட்டுள்ள பயணம் ஆரம்பித்து சுமார் 48 மணி நேரத்தின் பின் தான் ஆடைகள் மாற்றியுள்ளனர். அதுவரையில் ஈர உடைகளும் தான் இருந்துள்ளனர் குளிருடன். பாவண்டா. பேருந்தில் பயணித்த 69 பேரில் நீதித்துறை சார்ந்தவர்கள், மாணவர்கள், கல்வியாளர்கள், சாதாரண மக்கள் என இருந்துள்ளனர். அவர்களில் 2 பேரை மட்டுமே காப்பாற்ற முடியவில்லை. ஏனவே 67 பேரும் சாவின் விளிம்பு வரை சென்று திரும்பியுள்ளனர். பார்த்து, இந்த பஸ்ஸுக்குள்ள நீதித்துறை லாயர் இருந்திருப்பாங்க, நிறைய பேர் இருந்துக்கிறாங்க. இது இந்த மாணவி, அதாவது நம்ம யாழ்ப்பாணத்தின் மாணவி ஒருவர், எங்க மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் மாணவி ஒருவர் துகில் சம்பவம் தான் இது. திகில் இரண்டும் இருக்குது. இப்படியான சம்பவங்கள் சிங்கள ஊடகங்கள் நிறையவே வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. நாம் எமது யாழ்ப்பாண மாணவி ஒருவரின் துகில் சம்பவம், நேவி முடிந்த அளவு அந்த மக்களை காப்பாற்றினார்கள். அவர்களுக்கு ஒரு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். என்ன பிரச்சனை என்று பாருங்க. அதாவது இந்த ஒரு இயற்கை பேடர் மட்டும்தான் இந்த ஜாதி பேதம் இல்லாம போகுது.
சுனாமி வந்துச்சு இல்ல, ஐயோ நாங்க எல்லாம் ஸ்ரீலங்கா, நீ முஸ்லீம் நான் தமிழ் சிங்களம் என்ற கதையே இல்லை. இப்போ இந்த மண் சரிவில் இருக்குது, எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்க போகுது? மீண்டும் என்னது வேளாளன் முருங்கை மரத்தில் ஏறுவது போன்று, மீண்டும் அதே பல்லை போன்று இது இல்லாம போகுமா? அதே ஜாதி பேதம் வராம போகுமா? வந்துடும். ரேசிசம் இல்லை என்றால் இந்த நாட்டு அரசியல் செய்ய முடியாது. ஆனாலும் தமிழ் மாணவியின் ஒரு உருக்கமான பதிவு நமக்கு கிடைத்திருக்கின்றது. நன்றி உதயனுக்கு. உதயன் பத்திரிகையில் வெளிவந்த ஞாயிறு மலரில் வெளிவந்த மிகப்பெரிய ஒரு துயிலூட்டும் சம்பவம். இப்படி ஏராளமான செய்திகள், ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. நாமும் அதை காவி வந்து உங்களிடம் சமர்ப்பித்திருக்கிறோம். எமது யாழ்ப்பாண மாணவியின் அனுபவம் எல்லோருக்கும் ஒரு பாடமாக அமையட்டும். இதை நாம் கொண்டு வந்த முழு நோக்கம் என்ன என்றால், இந்த மாதிரி சம்பவங்களில் வீடு திரும்புவதுதான் பெட்டர். நாங்கள் போக தேவையே கிடையாது, வந்த வழியே கிடைக்கும் என்றால் நாம் திரும்புவதுதான் பெட்டர். இந்த மாதிரி ஊர் மக்களே போக வேணாம் என்று சொல்றாங்க என்றால், ஊர் மக்களுக்கு இல்லாத அனுபவமா உங்களுக்கு இருக்க போகுது? அந்த ஊர் மக்களுக்கு விளங்கும் தானே. இப்ப நம்ம எடுத்துக்கொண்டால் மன்னம்பிட்டிய பாலத்தை பத்தி நமக்கு அத்துப்படி. அப்ப மன்னம்பிட்டி பாலத்துல நீர் போகுதுன்னா நாங்க திரும்பிடணும். அது வெளிக்கந்தோட நாம விட்டு திரும்பிடணும். அதை விட்டுட்டு மன்னம்பிட்டி எல்லாம் போயிட்டு சீரழியவா? எனவே நான் மீண்டும் இந்த மக்களை, எமது நேர்களையும் கேட்டுக்கொள்வது, இந்த மாதிரி ஒரு ஊர் மக்கள் மறித்து போக வேண்டாம் என்றால் தயவு செய்து திரும்பிடுங்க. எமது யாழ் பல்கலைக்கழக மாணவியின் இந்த திகில் சம்பவம் நம் எல்லோருக்கும் ஒரு படிப்பினையாகவும் பாடமாகவும் இருக்கட்டும். இந்த மாதிரி சம்பவங்களில் போஸ்ட் பண்ணி அடம்பிடிச்சு அந்த பயணத்தை தொடரக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் இதை நாம் கவி வந்திருக்கின்றோம். அந்த பயணத்தை இடைநடுவில் கைவிட்டு நாம் மீண்டும் வீடு திரும்புவதற்கான முயற்சி செய்வது மட்டுமே சாத்தியமானதும் பாதுகாப்பானதுமாகும் என்பதை சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போமா? நந்தினியர்களே, என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.